வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசீன். நல்ல டேஸ்டியாக சிம்பிளாக மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது குக்கரில் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு 300 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்துட்டுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு துணியால் தொடச்சிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எல்லா மஷ்ரூமையும் இதே மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணணும்லாம் இல்லை, துணியில் தொடச்சா போகிறோம். ஸோ இதை இந்த பவுலுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், ஜீரா பொடி 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா பவுடர் இதுதான் இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் 2 டீஸ்பூன் போட்டுட்டு தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ண வச்சிடலாம். இப்போது பாஸ்மதி அரிசி 1 கிளாஸ் எடுத்துட்டு அதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சிடலாம். அடுத்து ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பே லீஃப் 1, பச்சை ஏலக்காய் 1, சின்னமன் 1, சோம்பு 1 டீஸ்பூன், வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன், ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ 1 நிமிஷத்துக்கு இதை சாட்டே பண்ணிவிட்டு இது கூட தக்காளி 1 கட் பண்ணி அதை சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு கை தனியா, ஒரு கைப்பிடி புதினா இதையும் சேர்த்துட்டு இதை ஒரே 1 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கலாம். மூடி போட்டு விசில்லாம் போட வேண்டாம், எண்ணெய் பிரிகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சாச்சு. ஸோ இப்போ லைட்டாக வதக்கி கொடுத்துடலாம். இந்த டைமில் ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். ஸோ இதை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், அரிசி உடையாமல். இதுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மேலோட நெய் 1/2 டீஸ்பூன் சேர்த்து குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது விசில் நல்லா அடங்கின அப்புறமா மூடியை திறந்து நம்மளோட மஷ்ரூம் பிரியாணியை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டால் யம்மி அண்ட் டேஸ்டி மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்யூ.